தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக வேத வசனத்தின் அடிப்படையில உங்களுடைய இல்லத்துக்கு வரவும், உங்களோடு கூட ஐக்கியம் கொள்ளவும் என் ஆண்டவர் கொடுக்கிற பெரிதான கிருபைக்கு ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். சில வாரங்களுக்கு முந்தி ஆண்டவர் இந்த வசனத்துக்குள் என்னை அனுப்பி சென்றார். மத்தேயு 15வது அதிகாரத்துல, குறிப்பாக 21வது வசனத்திலிருந்து 28வது வசனத்துல ஒரு விசித்திரமான ஒரு சகோதரி, அதிசயமான இயேசு, அதை குறித்து நம்ம பார்ப்போம். சில வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 15:21வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். சில வசனங்களை வாசிப்போம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் ஜீவனை கொடுக்கின்றவர், ஜீவனை எங்களுடைய வாழ்க்கையில புதுப்பிக்கின்றவர். இந்த வசனம் ஜீவனுக்கேற்ற வசனமாய், எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை பெருக்கும் வசனமாய், பிரைஸ் காட், இந்த செய்தியை ஆண்டவர் உம்முடைய அக்னியால் எரிக்க நான் ஜெபிக்கின்றேன். கேட்கும் ஒவ்வொருவரோடு கூட ஒரு விசேஷத்தை, ஒரு சந்திப்பு வரட்டும் ஐயா. அப்பா, சாசன அதிகாரங்கள், அவிசுவாசம் உடைந்து போகட்டும் அப்பா. உம்முடைய கிருபை இந்த வசனத்தின் மூலமாக மக்களை சந்திக்கட்டும், உறுதிப்படுத்தட்டும், உற்சாகப்படுத்தட்டும். ஓ, நன்றியோடுமை துதிக்கின்றோம். அது நிமித்தம் என்னுடைய வாயின் வார்த்தை, எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். விசித்திரமான சகோதரி, அதிசயமான இயேசு. தீரே என்ற பட்டணம் மாடர்ன் லெபனன், சீதோன் என்ற இடம் இயேசு கிறிஸ்து வழக்கமாக ஊழியம் செய்த இடம் அல்ல. ஆனாலும் இந்த செய்தியில பார்க்கிறோம், இந்த பகுதியில ஆண்டவர் திட்டமிட்டு அந்த இடங்களுக்கு செல்கிறதை நாம் பார்க்கின்றோம். இரண்டு காரியங்கள் நம்ம பார்க்கணும். அதற்கு முந்தி சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் சென்ற இடங்கள், அவர் பேச்சின பேச்சு, அவர் சந்தித்த மக்கள், அவர் செய்த கிரியைகளில் எதிலையும் ஒரு வேஸ்ட், ஒரு வெறுமையோ பிரயோஜனமற்றதோ இல்லை. எல்லாவற்றிலும் சரியான காரியங்களாய் இருந்தது. அதை அறிந்து கொள்வோம். இந்த பகுதிக்கு முந்தி பாத்தீங்கன்னா, மத்தேயு 15வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து 5000 மக்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். அந்த சூழல், அந்த நாட்களில் ரோம அரசாங்கம் யூதா தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டு கொண்டு வந்திருந்தது. இது யூதர்களுக்கு பிடித்தமில்லாத ஒரு காரியம். அது மட்டுமல்ல, இந்த பரிசேயர்கள் எப்பொழுதும் குறை சொல்கிறவர்களாய், அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய யூத சம்பிரதாயத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது. எதை எடுத்தாலும் குறை சொல்லே இருப்பார்கள். இவர்கள் மட்டுமே சரியான யூத சம்பிரதாயத்தை, யூத மதத்தையும் யூத நியாயப்பிரமாணங்களையும் கீழ்ப்படுகிறார்கள் என்ற சூழ்நிலை இருக்கிறது. இவர்களுக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து இந்த 5000 மக்களுக்கு ஆகாரம் கொடுத்த உடனே இந்த சாதாரண மக்களுக்கு ஒரு அருமையான ஒரு சாக்கியம் வந்தது. இவரை ராஜாவாக ஆக்கினா, ஒன்று, ரோம அரசாங்கம் போய்விடும். 2, நம்மை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த பரிசேயருடைய அதிகாரமும் போய்விடும். நமக்கு 3, ஆகாரம் நிறைய கிடைக்கும். இதன் நிமித்தம் ஒரு சலசலப்பு சமுதாயத்துல வர ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்து பார்க்கறாங்க, இது பிரயோஜனமான ஒரு காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்துடைய வழி வேற வழிங்க. அதனால அந்த இடத்தை விட்டே தனியாக போகின்றார், தூரமாக போகின்றார். தூரமாக ஒரு சூழலை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறார் பார்க்கிறோம். ஆனாலும் அங்கு ஒரு சந்திப்பு இருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். ஒரு கானானிய ஸ்திரீ வருகின்றார். அவளுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? தன்னுடைய மகள் பிசாசின் ஆவியில ரொம்ப துடித்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா?
இயேசு கிறிஸ்துவை குறித்து மிகவும் ஆழமாக அறிந்தவளா இருக்கின்றார். சொந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அறியறதுக்கு இன்னும் பல நாள் எடுத்தது. இவ்வளவு அந்நியனா இருந்தவள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என் மேல் கிருபையா இறங்கும், என்னுடைய மகள் ஆவியில் பிசாசின் கற்பனையில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஏன் தெரியுமா? இந்த மனுஷி ஒரு யூதன் அல்ல, அந்நிய ஸ்திரீ. இவளுக்கு பல தேவர்களை கும்பிடுகிறவர். இன்னொன்னு, இயேசு கிறிஸ்து யார் என்று ரொம்ப குறிப்பாக அறிந்தவர். சரி, ஒரு சில காரியங்கள் பகிர்ந்து கொள்ளும். நம்பர் 1, இந்த கானானிய ஸ்திரீ தான் ஆராதிக்கும் தேவர்கள், தான் ஆராதிக்கிற கலாச்சாரத்தில் பிசாசின் காரியங்களை குறித்து, எப்படி பிசாசை சுத்த ஆவிகளை துரத்த வேண்டும் என்ற வழிமுறைகள் அவர்களுக்கு உண்டு. ஆனா அந்த வழிமுறைகள் எல்லாம் விட்டு இல்ல அங்க போயிருந்தாலோ, இல்ல ஒண்ணுமே நடக்காதபடி இருந்துட்டு இங்க வந்தாலோ பரவாயில்ல, ஏதோ ஒரு காரணத்துல அந்த தன்னுடைய கலாச்சாரத்தில் இருக்கும் சூழ்நிலைகளை விட்டு இயேசுவை தேடி வருகிறார். எல்லாம் விட்டு போச்சு, இவரை பார்ப்போமே அப்படின்னு இருக்கலாம், இதுவும் பார்த்துருவோமே அப்படின்னு கூட இருக்கலாம். ஏதோ ஒண்ணு இவள் வருகிறாள். முதல்ல சொன்ன மாதிரி, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். Praise God. Now, இந்த மனுஷி சத்தமிட்டு கூப்பிடுறான். வேதம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து அமைதியா இருந்தாராம். அவளுக்கு ஒரு மறுமொழி கொடுக்கலையா. இவ இன்னும் கத்திக்கிட்டு இருக்கா. சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஏசப்பா, இவளை எப்படியாச்சும் ஏதாச்சும் சொல்லி விரட்டுங்க, ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கா. Praise God. கத்திக்கிட்டு இருக்காளாம். அப்புறம் இயேசு பேசுறாரு. துளைந்து போன இஸ்ரவேலின் ஆடுகளுக்கு மட்டுமே நான் வந்தேன்னு சொல்றாரு. இது நம்ம வாசிக்கிற நேரத்துல ரொம்ப ஒரு கடினமான, ரொம்ப ஒரு மன புண் கொடுக்கின்ற ஒரு பக்குவமா இருக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து 3வது அதிகாரம், யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல என்ன சொன்னாரு? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஆண்டவராம். இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வரல, உலகத்துக்காகவே மரித்தாராம். இங்க வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டுமே வந்தேன்னு சொல்லுகிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, அப்படி சொன்னாலும் இவ விடல, அங்கேயே நிக்கிறா. இப்ப என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்துக்கு முன் வந்து முட்டிக்கால் போட்டு, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். அடுத்த காரியம் இயேசு பேசுகிறது பலருக்கு சரித்திரத்துல இயேசு வந்து போனதுல பலர் அதை அறியவே முடியல. என்ன சொல்றாங்க? இட்ஸ் நாட் ரைட் டு டேக் தி சில்ட்ரன்ஸ் பிரெட் அண்ட் டாஸ்ட் இட் டு their dogs. அதை வாசிக்கிறீங்களா? அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுகின்றது நல்லதல்ல. நாய்கள் என்று சொல்லுகிறதுல ரொம்ப பேர் பலவிதமான முறையில இயேசு இப்படித்தான் சொல்லிருப்பாரு, இயேசு அப்படித்தான் சொல்லிருப்பாரு அப்படின்னு எடுக்கலாம். நான் 3 வகையில இதை நான் அறிந்து கொள்ள. நம்பர் 1, உண்மையாகவே இது அவமானத்துக்குரிய ஒரு காரியமா இருந்து இயேசு கிறிஸ்து ஏன் சொல்றாருன்னா, இவ இந்த இடத்தை விட்டு போயிட்டும். சீஷர்கள் சொல்றாங்களே, இருக்கட்டும், ஒரு அவமான காரியம் செய்வோம், நாய்கள் என்று சொல்வோம். அப்படின்னா அவள் ஒரு நாய். நான் எனக்கிட்ட இருக்கிற வல்லமை நாய்களுக்கு கொடுக்க முடியாது, நீ நாய் போயிடு. ஒண்ணு, அது அப்படி சொல்ற. 2வது, உண்மையாகவே இது ஒரு உண்மைதான். இயேசு கிறிஸ்து did not deserve what was meant for Israel. இது உண்மையாக இருக்கலாம், ஒரு அவமான காரியமா இருக்கலாம். இன்னொன்னு, உண்மையாகவே இந்த இஸ்ரவேலுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு தான் முதல்ல வரணும், மற்றவர்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற உண்மை இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்னு கூட இருக்கலாம், இப்படி நாய் என்று சொன்னோம் என்றால் அந்நியர்களுக்கு விளங்கிடுவாங்க அப்படின்ற ஒரு பக்குவம் கூட இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுமா? விசித்திரம். அதனால்தான் விசித்திரமான சகோதரி சொல்றேன். இவ சொல்றா, வார்த்தையை வாசிக்க கேட்போம். அருமையான ஒரு வார்த்தை, அருமையான ஒரு பக்குவத்தில் இந்த மனசு இருக்கிறார். அதற்கு அவள், மேய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். Praise God. இடத்தை விடல, ஆண்டவர் முன்னுக்கு போட்ட முட்டிக்கால் விடல. ஆமாண்டவரே, நான் நாய் தான், ஆனா எஜமான் நீ,
எஜமான் சாப்பிடுற நேரத்துல சில நேரத்துல எஜமானுடைய டேபிள்ல இருந்து சில ஆகாரம் கீழே விழும். அந்த நாய்க்குட்டி நான் கூட சாப்பிட்டுக்கனே, அப்படியே நாய்க்குட்டிக்காச்சும் நீங்க கொடுங்களேன் அப்படின்னு அருமையா சொல்றா. நீங்க நாய்க்குட்டின்னு சொன்னதுனால உங்களுக்கு ஒரு கும்பிடு நான் போறேன்னு சொல்லல. அவள் எவ்வளவுதான் கீழே போனாலும் நீங்க எஜமான், நீங்க பிச்சை போட்டீங்கன்னா அதை நான் சாப்பிட முடியும். பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்து இதை கேட்டு ஆச்சரியப்படுகின்றார். அந்த வசனத்தை வாசிப்போம். மிகவும் ஆச்சரியப்பட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது வேதம் சொல்லுகின்றது. அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆரோக்கியமானாள். பிரைஸ் காட். பாடம், முதல் பாடம், நீ ஆராதிக்கும் ஆண்டவருடைய பெயரை அறிந்திருக்கிறாயா? சில நேரத்துல நம்முடைய விசுவாச வாழ்க்கையில தான் தெரியுமே, அதான் தெரியுமே அப்படின்ட்டு அலட்சியமாய் இருக்கின்ற ஒரு பக்குவத்தை நம்ம சரிப்படுத்திக்கணும். நீ ஆராதிக்கும் ஆண்டவருடைய பெயர் எல்லா நாமத்திலும் உயர்ந்த நாமம். கர்த்தருடைய நாமமோ பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் சென்று சுகமாயிருப்பானா. உன் ஆண்டவருடைய பெயரை அறிந்து கொள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான பெயரை அறிகின்றதுக்கு இன்னும் பல நாள் எடுத்தது. இந்த மனுஷி இயேசு கிறிஸ்துவை அறிந்தவள். நம்பர் 2, ஐயா, இயேசு கிறிஸ்துவத்துல ஒரு ஜபத்தை நோக்கி ஜபத்துல நீ வரும் பொழுது நிதானமான விசுவாசத்துல வரியா, இல்ல கேட்டு பார்ப்போம், கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டி பரவாயில்லன்னு வரியா? நிதானமான விசுவாசம், persistent faith, உறுதியான, இன்னொரு வகையில stubborn faith, அதாவது மன கடினத்தோடு கூட விசுவாசம் பெருக அசையாதபடி உள்ள ஒரு ஜபம் உன்னோட கூட உண்டா? இல்ல நாளாயிடுச்சு விட்டுருவோம் மறந்துறியா? இல்ல கேட்கிற மாதிரி கேட்போம், ஏதோ கேட்கிறோம், இதையும் கேட்போம் என்று இருக்கிறா? இல்ல இவரிடத்துல கேட்பேன், அது நிமித்தம் நான் காத்து கொண்டே இருப்பேன் சொல்லுகிறாயா? சில வேளைகள்ல மூன்றாவது, அவமானம் மாறி இதெல்லாமா நீ கேட்கறது? என்ன அப்படி விசுவாசம் உனக்கு? எல்லாவற்றையுமா போய் கேட்டுக்கிட்டு இருப்ப அப்படின்ற அவமானத்துக்குரிய வார்த்தைகள் வரலாம். அப்படி வர நேரத்துல உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய ஜபம் எப்படி இருக்கும்? விட்டுட்டு போயிடுவியா? இந்த மனசு ஆச்சரியம். நான்காவது தெரியுமா, தன் இடத்தில் வருகிறவர்களை எவரையும் ஆண்டவர் தள்ளி விடுகிறவர் அல்ல. இந்த அந்நிய ஸ்திரீ இடத்துல ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நான் பார்க்கின்றேன். விளங்குதுக்கோ? எனக்கு அறிந்த வரையில இவள் மட்டுமே இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாவற்றுக்கும் ஏற்ற மறுமொழி கொடுத்தவளா இருக்கிறாள். அவள் பெருமையில சொல்லல, தான் யார் என்று நன்றாக அறிந்தவள். அதற்கு மேலாக நான் யாருக்கு முன் நிற்கின்றேன் என்று அறிந்தவள். அது நிமித்தம் என்ன கேள்வி வந்தாலும் சரியான பதில் கொடுக்கிறதுக்கு தயாராக இருந்தவள். பெருமைக்கல்ல, தாழ்மையோடு கூட செய்தால் இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டார். இவள் மட்டுமே எனக்கு புரிந்த வரைக்கும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துக்கு தக்க பதில் கொடுத்து அங்கேயே நின்னவள் என்று சொன்னா இவள் ஒண்டிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆச்சரியமான ஒரு காரியம். இவள் அவமானத்துக்குரிய ஒரு காரியம் வந்தாலும் அங்கேயே நின்று பெற்றுக்கொள்ள வேண்டிய பதிலை பெற்றுக்கொண்டார். கர்த்தர் அவளுடைய நிதானமான விசுவாசத்தை அங்கீகரிக்கிறார். தேவ ஜனமே, இயேசுவனை ஆசீர்வதிப்பாராக. நீ பெண்ணா இருக்கிறாய், ஒரு மனைவியா இருக்கிறாய், ஒரு பாட்டியா இருக்கிறாய், அதனால எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லி கொண்டு இருக்காய். இராதே. ஆண்டவர் உன்னுடைய விசுவாசத்தை கவனிப்பார். உறுதியாயிரு. சரியான காரியங்களுக்கு ஆண்டவருக்கு கேள். எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு ஜபத்துல கேட்டுப்பார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். ஜெபிப்போமா? என் ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரோடு கூட விசேஷமாக சகோதரிகள், மனைவிமார்கள், தனியா இருக்கும் சகோதரிமார்கள், அம்மா, பாட்டி, ஆண்டவரே, எப்படிப்பட்ட சவால்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும்
இந்த அந்நிய ஸ்திரியைப் போல என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு ஏற்ற பதில் கொடுப்பார் என்ற நிதானமான நிரந்தரமான விசுவாசம் அவளோடு கூட இருக்க கிருபை தாரும். காலம் ஆனாலும் சரி, ஏற்ற நேரத்தில் பதில் வரல என்று சொல்கின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் என் ஆண்டவரிடத்துல மட்டுமே எனக்கு பதில் வரும் என்ற விசுவாசம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இந்த கதை மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக, இந்த வெளிப்படுத்தல் மூலமாக, இந்த இயேசு கிறிஸ்து சந்தித்த சந்திப்பின் மூலமாக சகோதரிமார்களுடைய வாழ்க்கையில ஒரு உறுதி வரட்டும் ஆண்டவரே. விசுவாசத்துல ஒரு ஜெயம் வரட்டும் ஆண்டவரே. ஒரு நம்பிக்கை வரட்டும் ஆண்டவரே. விசுவாசம் ஜீவன் பெறட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாய் இருக்கும் தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அதிகாரம், ஆசீர்வாதம் நம்மோடு நம்முடைய குடும்பத்தார் அனைவரோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன்.